ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சிறியவனை புழுதி, எளியவனை குப்பை. ஆண்டவர் இவைகளிலிருந்து உயர்த்தி விடுகிற கர்த்தர். எப்பொழுதுமே தம்முடைய ஜனத்தை உயர்த்துவது கர்த்தருக்கு பிரியம். அவர் தாழ்ந்தவனை உயர்த்துகிறதை பார்க்க முடிகிறது. நீங்க வேதத்தில் ஆராய்ந்து பார்த்தால் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானை கொண்டு வந்து காரியத்தை செய்கிறவர் அல்ல, ஒரு சாதாரண மனிதனை எடுத்து காரியத்தை நடப்பிக்கிறவர். வேதத்தில் தாவீதை பார்த்தால் ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்தவனை ராஜாவாக மாற்றுகிறார். ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் நீங்கள் அப்படி பார்க்கும் பொழுது கர்த்தர் எப்படி உயர்த்துகிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். எசேக்கியேல் என்னும் தீர்க்கதரிசி அவன் அடிமையாய் போனான், அங்கே அவனை கர்த்தர் உயர்த்துகிறார். தானியேல் அடிமையாக போனான் பாபிலோனுக்கு, அங்கே கர்த்தர் அவன் தலையை உயர்த்தி தேவனுடைய திட்டம் அவனுக்குள் நிறைவேறும்படி அவன் ராஜாக்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆலோசனைக்காரனாக வைத்தார். இந்த காலவேளையில ஆண்டவர், நீங்கள் யார், எப்படிப்பட்டவர் என்பது ஆண்டவருக்கு முக்கியமில்லை. அவர் தாழ்மையுள்ளவனை, அவர் சிறியவனை, எளிமையானவனை உயர்த்துகிறவர். இந்த சிறுமையானவன், சிறியவன், சின்னவன், இந்த சிறுமையானவனை அப்படி என்பதற்கு 2 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, தான் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிற ஒரு அனுபவம். தான் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் தன்னை தாழ்த்தி மற்றவர்களுக்காக பணிவிடை செய்கிற ஒரு அனுபவம். சில ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு பட்டணத்திற்கு போயிருந்த பொழுது அந்த பட்டணத்தில் ஒரு மருத்துவரை சந்தித்தேன். அந்த மருத்துவர், அந்த நாட்களில் மருத்துவர்கள் ரொம்ப மிக குறைவு. நான் ஒரு மருத்துவரை சந்தித்த பொழுது அவர் ஒரு அதிகமான பகுதிகளுக்கு அவர் ஒருவர் தான் மருத்துவர். சீனியர் டாக்டர்னா அவர் ஒருத்தர் தான். அந்த மருத்துவரை பார்த்து அந்த மருத்துவருக்காக ஜெபம் பண்ணி அந்த மருத்துவர் நன்றாக பேசிவிட்டு நாங்கள் எங்களுக்கு வீடுகளுக்கு வந்து விட்டோம். பின்பு அவர் எங்களை ஒரு விருந்துக்கு அழைத்தார். இந்த மருத்துவர் எங்களை சாப்பிடுவதற்கு உங்களுக்காக ஒரு விருந்து கொடுக்க வேண்டும், நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார். அவருக்கு தேவனுடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்த வேண்டும் என்று ஒரு எண்ணம் அவருக்கு. நான் போன பொழுது அவருடைய மேஜை, அதாவது அந்த டைனிங் டேபிள் என்று சொல்லுகிறதே, டைனிங் டேபிள் நம்ம சொல்ல முடியாததை நம்ம பார்த்ததெல்லாம் ஹோட்டல்ஸில் போட்டிருக்க சின்ன சின்ன டேபிள் மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அது அப்படி இல்லை. ஒரு ஹால் முழுவதும் அந்த டேபிள், பெரிய ராஜாக்கள் வீடுகளில் இருப்பதை போல் அந்த டேபிள், அவ்வளவு சேர்ஸ். அவர்களை அழைத்து அந்த பரிமாறின விதம் இருக்கிறதுல அது ஆச்சரியப்பட வைத்தது. எப்படின்னா, நாங்கள் 2 பேர் தான் போயிருக்கோம். மிஞ்சி போனால் டாக்டருடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் படிக்கிறார்கள், வெளியில் இருக்கிறார்கள், அவர்கள் அங்கே இல்லை. அந்த இடத்துல நாங்கள் 4 பேர் தான். ஆனால் ஆகாரம், அவங்க சமைச்சு வச்சிருந்த ஆகாரம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 100 பேர் சாப்பிடலாம் போல, அவ்வளோ ஆகாரங்கள். அவங்க சொன்னாங்க, நீங்கள் திருப்தியாக சாப்பிடவும். மிரள வைத்து விட்டார்கள். அந்த ஃபுட்டை பார்த்தாலே நம்ம சாப்பிட்டு முடிச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த தாழ்மை, அவர் பெரிய மனிதன், மற்றவர்களுக்கு முன்பாக அவர் போகும்போது டாக்டர்னா அப்படி கெத்தா போய் நிற்பாரு.
அவரை பார்த்தா அவருக்கு வேலை செய்ய ஒரு 10 பேர் இப்படி 10 பேர் அப்படி நிற்பாங்க. ஆனா அவர் எங்களுக்கு பரிமாறும் பொழுது ஒரு இடுப்பில் ஒரு டவலை கட்டி கொண்டு ஒரு வேலைக்காரனை போல, ஒரு சமையற்காரனை போல அவர் பரிமாறினார். அப்ப எனக்கு ரொம்ப சின்ன வயது, எனக்கு ஒரு 20 வயது இருக்கும், அவ்வளவுதான். அந்த நாட்கள்ல எனக்கு கூச்சமாக இருக்கிறது. ஆனால் அவர், இல்ல பாஸ்டர் நீங்க சாப்பிடுங்க, தேவனுடைய மனிதனை நான் கனப்படுத்த வேண்டும் ஒரு சொன்னது. அப்ப பாருங்க, அவ்வளவு பெரிய மனிதர் ஏன் உயர்த்த மாட்டார் அவங்கள? என்னுடைய பதவி என்ன, நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் என்ன, நான் எவ்வளவு பெரிய ஆளு, அதெல்லாம் அங்க இல்ல. அவர் தன்னை சிறியவனை போல மாற்றி அந்த ஆண்டவருடைய நாமத்தினால வந்திருக்கிற தேவனுடைய ஜனத்திற்கு, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு அவர் கொடுத்த கனம் இன்று வரை இந்த ஊழியத்தில் நான் மறந்துவிட முடியாத ஒரு சம்பவம் அது. அதற்கு பின்பு பல கோடீஸ்வரர்கள், பல பெரிய மனிதர்கள் முழங்காலில் வந்து நின்று ஜெபித்திருக்கிறார்கள். அதெல்லாம் எனக்கு பெரிதாக தெரியவில்லை. ஆனால் இந்த மனிதன் தன்னை தாழ்த்தினது, அவரை கர்த்தர் உயர்த்தினார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில், கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அவர் அதிபதி, ஓனர். ஆனால் தாழ்ந்து நின்றார். யோசித்து பாருங்க. இரண்டாவது, எளியவன். ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆவியில எளிமை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டுமாம். நம்முடைய வாழ்க்கையில ஆவியில எளிமை வேண்டும். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், எனக்கு வர்ற வருமானம், நான் வச்சிருக்கிற சொத்து, அதை நினைச்ச உடனே மனம் மேட்டிமை ஆயிரும். ஒருத்தர் கார் வாங்கியிருக்காரு, அந்த காரோடைய மதிப்பு ஒரு 15 அதற்கு 15 20 இருக்கும் அந்த காரோடைய மதிப்பு. வாங்கிட்டு அவரு அப்படி ஒரு பெருமை, நான் ஐயோ இவ்வளவு பெரிய காரை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு, நான் இப்படி ஆக்கும், நான் அப்படி ஆக்கும். அது லோன் போட்டு வாங்கினதுதான், அது காசு போட்டு வாங்கினது இல்லை. அடைச்சிக்கலாம், லோன் அடைச்சிக்கலாம், சம்பாதிக்கிறாரு, அடைச்சிருவாரு, அது தைரியம். பெரிய பெரிய மனிதர்கள் நான் பார்த்திருக்கிற ஒரு சிலர் கோடி கணக்கில் வச்சிருக்காங்க காரு. தாழ்மை, எளிமையான வாழ்க்கை, பகட்டான வாழ்க்கையில் ஒரு எளிமை, ஒரு சிம்பிளிசிட்டி. அவங்க வாழ்க்கையில் நீங்க பார்க்கலாம், ஒரு சிம்பிளா இருப்பாங்க. வீடு அரண்மனை மாதிரி இருக்கும், பெரிய கார் நிற்கும், ரொம்ப சிம்பிள். தேர் லிவிங் எ சிம்பிள் லைஃப். இப்போ கர்த்தர் ஏங்க அவங்க ஆசீர்வதிக்க மாட்டாரு? ஏன் அவனை உயர்த்த மாட்டாரு? நம்ம ஆட்கள் கொஞ்சம் ஒரு ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா, கொஞ்சம் ஒரு கிருபை கிடைச்சிருச்சுன்னா கையிலே பிடிக்க முடியலையே. ஒரு கண்ணை மூடி ஒரு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டான்னா அவனை பிடிக்க முடியலையே. ஆனா பெரிய பெரிய மனிதர்கள் நான் பார்த்துருக்கிறேன். ஒருத்தர் வீட்டெல்லாம், அவங்க வீட்டு வாசல்ல ஒரு 75 லட்ச ரூபா கார் நிக்குது. அவர் சொல்றாரு, இதனுடைய இளைய பொண்ணுடைய காரு, அவளுடைய காரு ஒரு 2 கோடியில வாங்கி வச்சிருக்கா. மூத்த பொண்ணு ஆஸ்திரேலியாவில் இருக்கு, அதுக்கு இப்படி வாங்கி வச்சிருக்கா. இவன் தான் வாங்கினதுல குறைந்த பணத்துல வாங்கியிருக்கான். இவன் இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியாவில் கொஞ்சம் பிசினஸ்லாம் கொஞ்சம் டல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஐயோ பார்த்தீங்களா BMW பாருங்க 75 லட்சம் 80 லட்சம் அப்படிலாம் சொல்லலை. அவர் சொல்ற தாழ்த்துகிறார். எளிமையான வாழ்க்கை, பகட்டான வாழ்க்கையில எளிமையான வாழ்க்கை, ஒரு சிம்பிளான வாழ்க்கை. கர்த்தர் ஏங்க உயர்த்த மாட்டார்? உங்க வாழ்க்கையில் நீங்க எளிமையா வாழ்ந்து பாருங்களேன். பணங்கள் இருக்கட்டும், அதன் மேல உங்க எண்ணத்தை வைக்காதீங்க, இருதயத்தை வைக்காதீங்க, சிந்தனையை வைக்காதீங்க. கர்த்தர் மேல வைங்க. உங்களை கர்த்தர் எவ்வளவு டாப்ல உயர்த்தி வைக்கிறான்னு மட்டும் பாருங்க. இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு உங்களை அதிகமாகும்படி உங்களுடைய ஆசீர்வதி கொடுங்க. பிதாக்களின் தேவன் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லியிருக்காருல்ல.
நிறைவேற்றாமலே போயிடுவாரு. நம்ம தாழ்மை வேணும், எளிமையான பெரிய பெரிய மனிதன் என்று நினைக்காமல் சிறியவனைப் போல எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்களேன். உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த பூமியில கிடையாது. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நான் பெரிய ஆள், ஒன்றும் இல்லைனாலும் சிலர் சொல்லுவாங்க, சும்மாவாவது புருடா விடுவாங்க. நான் யார் தெரியுமா, நான் இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன், நான் அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறேன், இதுக்கு என் ட்ரெஸ்ஸஸ்க்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன். கடைசியில் 10 பைசாக்கு புண்ணியம் இருக்காது. பெருமைதான். எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும். உனக்கு எவரை தெரிஞ்சா நமக்கு என்ன? இயேசுவை தெரியுமா? இயேசுக்கு உனக்கு உன்னை தெரியுமா? உன்னை கேட்டால் ஏசப்பா சொல்லுவாரா? இவன் என் பொண்ணுன்னு சொல்லுவாரா? என் பையன் சொல்லுவாரா? தெரியாதுன்னு சொல்லிட்டாருன்னா அதை விட கேவலம் வேற ஒன்றும் இல்லை. அதனால் நம்முடைய ஆவியில எளிமை, நம்முடைய நடக்கையில சிறுமை, மற்றவர்கள் நம்மை சிறுமைப்படுத்தும்படி அல்ல, நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒரு சிறுமையான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை நீங்கள் வெளிப்படுத்தி பாருங்கள். உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது. இந்த காலவெளியில உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.